ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹாப்பிலி எவர் ஆஃப்டராக இருக்கீங்களா? இங்கே நிறைய பேர் கல்யாண வாழ்க்கையை டெய்லி வேலை மாதிரி பார்த்துட்டு இருக்காங்கங்க. இந்த அழகான லைஃப்பை எப்படி கொண்டு போகலான்ட்டு நான் சில டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, 6 மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். பிரச்சனை எங்கேருந்து தெரியுமா ஆரம்பிக்குது? ஈகோ, நான் தான் ரைட்டு அப்படின்ட்டு அந்த 2 பேருமே நினைக்கிறது தான் இங்கே பிரச்சனையாக உருவாகி நிற்கிது. ஸோ அதை சரி பண்ண விட்டு கொடுத்து போங்க, மனசு விட்டு பேசுங்க. அடுத்து கம்யூனிகேஷன். 2 பேர்த்துக்குமே மனசில் 1000 விஷயம் இருக்கும். பட் வாய் திறந்து சொல்ல தான் மாட்டோம். நம்ம சொல்கிறத அவங்க தப்பாக எடுத்துக்குவாங்களோன்ற பயத்திலேயே நம்ம சொல்லாமல் நமக்குள்ளே அடக்கி அது ஒரு நாள் நமக்கு சண்டையாக தான் வெடிக்கும். அப்படி மனசில் வச்சுருக்கிறத வாயை திறந்து தான் சொல்லுங்களேன். நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்க? உங்கள் பார்ட்னர்கிட்ட தானே சொல்கிறீங்க. அவங்களுக்கு புரிகிற விதத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அடுத்து முக்கியமாக பண்ணவே கூடாத தப்பு கம்பேர் பண்ணுறது. அவங்க பொண்டாட்டியை பாருங்க எப்படி இருக்காங்கன்ட்டு, அவன் ஹஸ்பண்டை பாரு எப்படி பார்த்துக்கிறான்ட்டு, நீங்கள் 2 பேருமே இன்னொருத்தவங்க லைஃபோட உங்கள் லைஃப்பை கம்பேர் பண்ணி நம்ம லைஃப்பை நம்ம கெடுத்துக்க கூடாதுல. ஸோ இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்து எதிர்பார்ப்பு இருக்கலாங்க. அதுவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். அது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் அதுக்குன்னு ஒரு லெவல் இருக்குல்ல. நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரு ஹஸ்பண்டோ ஒரு ஒய்ஃபோ அது படங்க. நம்ம வாழ்கிறது நிஜமான வாழ்க்கை. ஸோ நம்ம லைஃபுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா நீங்கள் தான் ஏமாந்து மனசங்கடப்படுவீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு ஒரு 4 ரூல்ஸ் சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தள்ளி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. உங்களோட பார்ட்னருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருங்க. பயம் இல்லாமல் பேசுங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு முக்கால்வாசி பிரச்சனை இந்த இடத்துலயே முடிஞ்சிடும். அன்னைக்கான பிரச்சனையை அன்னைக்கே முடிங்க. என்னதான் சண்டை போட்டாலும் அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது அன்னைக்கான சண்டையை பேசி முடிச்சுட்டு சால்வ் ஆகிட்டு நிம்மதியான மனநிலையில் தூங்க போங்க. ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுங்க. உங்கள் ஒய்ஃப் குக் பண்ணியிருந்தா நல்லா இருந்துச்சுன்னா டெய்லியும் ஒரு தடவை ஒரு வேலையாச்சும் சொல்லுங்கள் சாப்பாடு நல்லா இருக்குன்ட்டு. அதே மாதிரி ஹஸ்பண்டை அப்ரிஷியேட் பண்ணுங்க. இந்த வேலை சூப்பராக பண்ணியிருக்கீங்க, இதை பண்ணுறீங்கன்ட்டு மாற்றி ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணும்போது உங்களுக்குள்ளே இருக்க லவ் ரொம்ப அதிகமாகவும் அழகாகவும் ஆகும். முக்கியமான விஷயமே, நீங்கள் 2 பேரும் வேற ஆள் கிடையாதுங்க. நீங்கள் 2 பேரும் ஒரே டீம். வெளியே இருந்து யார் வந்து என்ன சொன்னாலும் 2 பேரும் ஒரே சைடில் தான் நிற்கணும். ஃபேமிலியாக இருக்கட்டும், காசாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணணும். மேரேஜ் லைஃப்புங்கிறது 50க்கு 50 இல்லைங்க, 100க்கு 100. 2 பேருமே 100% எஃபர்ட் போட்டால் தான் இங்கே அது ஒர்க் ஆகும். பர்ஃபெக்ட் கப்புள்ஸ்னு யாருமே கிடையாதுங்க. பட் புரிஞ்சுக்கிட்ட கப்புள்ஸ் தான் இங்கே ஜெயிச்சு நிற்கிறாங்க. கல்யாணம் ஆனவங்களாம் உங்களோட பெஸ்ட் மேரேஜ் டிப்பை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.